மறுபடியுமாக காத்திருக்க பிடிக்கலையா? அதாவது காத்திருப்பதே நம்மளுக்கு பிடிக்காத விஷயம். அதுவும் மறுபடியும் மறுபடியும் காத்திருக்கணும் சுத்தமா நம்மளால பிடிக்கவே முடியாத விஷயம். If you have to wait again and again. நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல வெயிட் பண்ண சொன்னீங்க பாஸ்டர், நான் வெயிட் பண்ணேன். அந்த வெயிட்டிங் சீசன் முடிஞ்சது, நல்லா எல்லாம் நடந்ததுன்னு பார்த்தா திருப்பியும் ஒரு வெயிட்டிங் சீசனா திரும்ப திரும்ப நான் வெயிட் பண்ணமா. should I keep waiting again? நீங்க நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, we want to miss out on the blessings, we want to miss out on good things because we want to avoid waiting. We are getting ready and we are okay to miss out the best things because we have to wait again. காத்திருப்பதும் கர்த்தரை நம்புவதும் is equal. நான் காத்திருக்கிறேன்னா நான் கர்த்தரை நம்புறேன். கர்த்தரை நம்பலனா காத்திருக்க மாட்டேன். எனக்கு அவசரமா செய்யணும் என்ன அர்த்தம்? You don't trust the Lord. When you trust the Lord, you wait for the Lord to do something good for you. இன்னைக்கு ஐயா ஒண்ணே சொல்றேன், அப்படி மறுபடியுமாக நீ கர்த்தருக்காக காத்திருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்து நீ பறக்கும்படியாக புது ஹைட்ஸுக்கு போகும்படியாக மறுபடியுமா காத்திருந்தா மறுபடியுமா கர்த்தர் வாழ்க்கையில ஒரு சாட்சியை கொடுத்து உன்னை உயர்த்த போகிறார்.